மத்தியிலே இந்திரா காந்தி ஆட்சி இருக்கும் பொழுதுதான் கர்நாடகாவில் நிறைய அணைக்கட்டுகள், செக் டேம்ஸ் கட்டி காவிரி நீர் நமக்கு ஒரு பிரச்சனையானதே அந்த காலகட்டம் தான். ஆனால் அப்பொழுது கருணாநிதி அவருடைய அரசியலுக்காக அதை கண்டுக்காமல் இருந்தார். வேற ஊழல் விஷயங்களை இது பண்ணி மிரட்டியே தான் இந்த வேலையை சகிச்சுட்டாங்க காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மீண்டும் அங்கு காங்கிரஸ் ஆட்சி நடக்குது கர்நாடகாவில். அவங்க மேகதாது அணை கட்டுவோன்னு ஒருத்த காலில் நிற்கிறாங்க. பார்த்தீங்கன்னா நாங்கள் பூமி பூஜையை ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு டிகே சிவகுமார் சொல்கிறாரு. ஆனால் காங்கிரஸோடு தாவேகா கூட்டணியில் இருந்தால் கூட பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு, இந்த மாதிரி நீங்கள் இந்த அப்ரூவல் கொடுக்கக்கூடாதுன்னு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேரடியாகவே விஜய் டெல்லியில் போய் சந்திச்சிருக்காரு. சாதாரணமாக இது மாதிரி புதுசாக வந்தவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்தவங்க, இந்த அந்த அரசுக்கு நிறைய பல விஷயங்கள் நடக்கணும். அவர் எப்படி தேர்தல் எலெக்ஷன்ல எப்படி அவர் பேசுவாரோ அதே போல 10 நிமிடங்கள் தான், அதற்கு குறைவாகத்தான். அதனால சொல்லும் பொழுது என்ன சொல்ல, இந்த போட்டோ செஷன் இதெல்லாம் கழிச்சா கூட அது 5 நிமிஷம் தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறப்ப இவர் என்ன பேசியிருப்பாரு அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிறாங்க. இப்போ அறிக்கையாகவும் கூட வந்திருக்கு என்னென்ன பேசியிருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ மேகதாது அணை கட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை அவர் சொல்லியிருப்பாரா? ஏற்கனவே விவசாயிகள் கடனில் ஏமாத்திட்டாருன்னு விவசாயிகள் சொன்ன நேரத்தில் அங்கே மேகதாதுவும் கட்ட விட்டுட்டாங்கன்னா என்ன பிரச்சனை நடக்கும் தமிழகத்தில் அப்படிங்கிறது ஒன்று கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்துடைய ஒரு முதுபெரும் புலவர் திருவள்ளூர் வழியில ஜோசப் விஜய் இருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் சொல்லுவாங்க குறுக தரித்த குரல், ஷாட்டா. ஆமா. ஆகவே மணிக்கணக்காக பேசக்கூடிய விஷயங்களை 5 நிமிடத்தில் பேசி நற்கென்று 4 வார்த்தை பேசி வந்திருக்கிறார் தமிழக முதலமைச்சர். அப்படி நீங்க ஏன் சொல்லக்கூடாது? சொல்லலாம், நம்மளும் மற்ற ஊடகங்கள் மாதிரி சொல்லிட்டு போவோமே. ஆமா, பாசிட்டிவா சொல்லலாம் இல்லையா? 5 நிமிடத்தில் அசத்திய விஜய். ஆமா, ஆடி போன மோடி. ஆடி போன மோடி. அதனால அந்த விஜய் மாதிரி நாம குறுக தெரித்த குரலாக இந்த காவிரி பிரச்சனை பத்தி சொன்னோம்னா, காவிரி பிரச்சனை வந்ததுக்கு காரணம் காங்கிரஸ், திமுக. அதை நம்ம பலமுறை சொல்லி இருக்கிறோம். அது முதல் வரையிலே முடிஞ்சு போச்சு. காவிரி பிரச்சனை இன்றைக்கு தீவு வந்திருக்கின்ற சொன்னால் அதற்கு காரணம் பாஜக. 2 லைன் தான். எப்போதெல்லாம் கர்நாடகாவில் காங்கிரஸ் இருக்கிறதோ, தமிழகத்திலேயே திராவிட மாடல் அரசு இருக்கிறதோ, திமுகவும் திராவிட மாடலுடைய 2 தான், வெர்ஷன் 2 தான், ஒன்றும் வித்தியாசம் இல்லை. அல்ல வெர்ஷன் 3ன்னு வேணா வச்சுக்கோங்க. திராவிட மாடல் அரசு தமிழகத்திலும் அங்கே காங்கிரஸ் அரசு இருக்கிறதோ, அந்த எல்லா சமயங்களும் காவிரி பிரச்சனை இங்கே வரும். ஏன்னா இந்த 2 பேருக்கு என்னன்னா, காவிரி பிரச்சனை மூலம் தீர்வு காண்பது நோக்கம் இல்லை. தீர்வு கண்டுபிடிச்சு எடியூரப்பா தான் பண்ணார். அதனால என்ன அவருக்கு ஒன்றும் லாபமா, பொலிட்டிக்கலி கெயின் இருக்கா? கிடையாது. இப்ப கூட பாருங்க, மத்திய அரசு என்ன சொல்லி, நீர்வளத்துறை அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு, தமிழ்நாடுடைய கன்கரன்ஸ் இல்லாம இது நாங்க செய்ய முடியாது, தெளிவா சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லாமல் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒண்ணு நஷ்டம் இல்லை. ஏன்னா கர்நாடகாவில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு பாஜக இருக்கு. இங்க இப்ப சொல்ல போனா என்ன, தமிழகத்துல பாஜக காலே ஊனல. அப்படி இருந்தாலும் கூட நியாயத்தின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டு, ஒரு தீர்மானத்தை சொல்லக்கூடியது பாஜக என்பதை தமிழக விவசாயிகள் புரிந்து கொள்ள வேண்டும். பொலிட்டிக்கலி கெயின் கர்நாடகால அவங்களுக்கு ஆதரவாக நின்றாள், ஆனா அதை கூட செய்வதில்லை, நேர்மையாகத்தான் செயல்பட்டு இருக்கிறது. இது தமிழகத்துடைய விவசாயிகள் புரிஞ்சுக்கணும். தமிழகத்துடைய விவசாயம், நீங்க தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரியும், அந்த டெல்டா போய் விவசாயிகள்ல நெற்பயிர் வாடும் போது எந்த அளவுக்கு அந்த ரத்த கண்ணீர் வரை எப்படி கஷ்டப்படுவாங்க, என்ன வேதனை போடுவாங்க. ஏன்னா அங்க வாழ்வாதாரம் முழுக்க நெல் தான். நெல் பயிர் அந்த தண்ணி பாஞ்சாதான் எல்லாமே, வேற எதாவது விளையாது. அங்கே பருத்தி விளையுமா, வேர்க்கடலை விளையுமா, வெறும் நெல்லு தான் போடுவாங்க, இல்ல கரும்பு அந்த மாதிரி தான் சில போடலாம். அப்ப இப்படிப்பட்ட பயிர்கள் மட்டுமே விளையக்கூடிய அந்த பூமி தண்ணி வாட்டம் என்ன ஆகும்? அப்ப இவருக்கு புரிந்து கொள்ளணும், இந்த பிரச்சனைக்கே காரணம், ஆதி காரணம், மூல காரணம் 2 பேர் தான். ஒண்ணு கருணாநிதி, இன்னொன்னு காங்கிரஸ் கட்சி. இப்பயும் அதேதான் காரணம். கருணாநிதி அதனுடைய வாரிசு போல செயல்பட்டு கொண்டிருக்கிற டிவிக்கு. இவங்களுக்கு காவிரி பிரச்சனை தீர்க்கணும், இன்னைக்கே தீர்த்திருக்கலாமே. நீங்க திரும்ப தமிழ்நாடு அரசியல் பாத்தீங்கன்னா என்ன வரும்னா, மக்களுடைய பிரச்சனையோ, இப்ப நீங்க பல கட்டுரைகள் நான் யூபியில பாக்குறேன், எந்த அளவுக்கு யூபி முதல்வர் திட்டமிடுகிறார் அந்த யூபி உத்தரப்பிரதேச வளர்ச்சிக்காக. மகாராஷ்டிரால பாருங்க, 1 டிரில்லியன்
எக்கானமி வந்து எப்படி நாங்க அச்சீவ் பண்ண போகிறோம். அவங்க மொத்தம் போட்ட MOU அதுல கிட்டத்தட்ட 85% வந்து அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. நாடு முழுக்க 30% கூட ஆகல. நேஷனல் ஆவரேஜ் பல மடங்கு. ஒரு திட்டம் போட்டாங்கன்னா அது வந்து உடனே செயலுக்கு வருகிறது. அப்ப அந்த அளவுக்கு திட்டமிட்டு ஒவ்வொரு ப்ராஜெக்டை இண்டிவிஜுவல் பேசிஸ்ல வந்து வார் ரூம் போட்டு நாங்க பார்க்க சொல்லி மகாராஷ்டிரா முதலமைச்சர் சொல்றாரு. இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேயோ குஜராத்ல பண்ணுவது போலவோ அல்லது யூபியில பண்றது போலவோ அஸ்ஸாம்ல இருக்கிறது போல இப்ப வெஸ்ட் பெங்கால்ல பாருங்க எத்தனை விஷயம் கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி எதுவுமே செய்யாம இங்க என்ன பண்ணுவாங்க, திரும்ப நீங்க வேணா பாருங்க, இதெல்லாம் அரசியல் விஷயமே என்ன இருக்கும்னா காவிரி பிரச்சனை, ஈழத்தமிழர், நீட் எதிர்ப்பு, ஒரு 4-5 விஷயம் இருக்கும். மாறி 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 ஏன் வந்துட்டு இருக்கும். ஹிந்தி வேண்டாம், 3 மொழி படிக்கணுமா வேண்டாமா, அதாவது மக்களை சென்சேஷனலைஸ் பண்ணி உணர்ச்சிகளை தூண்டி விட்டு இதை வச்சே அவங்க ஆட்சி நடத்தி முடிச்சுக்கிடும். மக்கள் இதையே பார்த்துட்டு இருப்பான். உண்மையான நல்ல விஷயம் எதுவுமே நடக்காது. இதைத்தான் தமிழ்நாட்டில் இவங்க செய்யறாங்க, அங்க அவன் செய்யறான். இப்ப காவிரி பிரச்சனையை கிளப்பின என்ன ஆகும், மாண்டியால மைசூர்ல வந்து அங்க தமிழ் பேசுறவங்க எல்லாம் போட்டு அடிப்பான். அப்ப கன்னட ஓட்டு எல்லாம் கன்சாலிடேட் ஆகும். அந்த ஓட்டு காங்கிரஸ் கிடைக்கும், அவனுக்கு லாபம். ஆக மக்கள் எந்த அளவுக்கு நாசமா போனாலும் கவலை இல்லை, இவர்கள் வந்து இதை வைத்து அரசியல் லாபம் பார்க்கணும். அதை சொல்லி இவங்க இது பண்ணுவான். இவன் கூட்டணி கட்சி தானே. அப்ப திமுக இருந்த போதும் காங்கிரஸ் கூட்டணி தான், அப்பயும் பிரச்சனை தீர்க்கல. இப்ப தாவேக்காவும் காங்கிரஸும் கூட்டணி, அமைச்சரவையில இடம் கொடுக்குறாங்க. இவன் ஒரு போன் போட்டு ஹலோ ராகுல் காந்தி சரிப்படுத்த சொல்ல வேண்டியதானே. இப்பயே போய் பார்த்தாரு இல்லையா, அங்க போய் சொல்ல வேண்டியதானே. அப்போ கருணாநிதி காலத்துல என்ன பண்ணுவாங்க, உடனே காவிரி பிரச்சனையை கண்டித்து கடிதம் எழுதினார் அப்படி சொல்லிட்டு அதை வந்து முரசொலியில போட்டு, அதேதான் ஸ்டாலின், அதேதான் விஜய். ஆக மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்களே தவிர பிரச்சனைக்கான தீர்வு காண்பதற்கான எந்த முயற்சி யாரும் செய்வதில்லை. இதுதான் இதுல முக்கியமான ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். இப்ப மத்திய அரசு ஒரு பெரிய சத்தம் போடாம ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப இந்த மேகதாது வந்து நிச்சயமாக தமிழகத்தினுடைய கண்காணிப்பு இல்லாம செய்ய போவதில்லை, அது நீர்வளர்ச்சி அமைச்சர் சொல்லியிருக்காங்க. அதே போல காவிரி நடுவர் ஆணையத்திலையும் வந்து தமிழ்நாட்டை மீறி வந்து எதுவுமே கண்காணிப்பு இல்லாம எதுவுமே செய்ய முடியாது தெளிவா இருக்கு. மேகதாது பத்தி அது இல்லை, அதனால நம்ம வந்து உடனே வந்து இது பெரிய பிரச்சனை ஒன்றும் ஆக வாய்ப்பு இல்லை. ஆனாலும் கூட இதை வைத்து அரசியல் செய்வதற்கு கர்நாடகாவும் தயாராக இருக்கிறது, தமிழக டிவிக்கும் தயாராக இருக்கிறது. ஏன்னா மக்களை ஏமாத்தணும். இப்ப திமுக தாவேக அரசு வந்து பல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, செய்ய முடியாது. நீங்க கேள்வி கேட்பீங்கல்ல, ஏன் இந்த மாதிரி பண்ணீங்க கேட்பீங்கல்ல, அப்ப எப்படி திசை திருப்புறது? மேகதாது சொல்லுங்க, அவ்வளவுதான். 3 மொழியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது சொல்லுங்க, அவ்வளவுதான். ஆகவே மக்களை ஏமாற்றுவதற்காக, திசை திருப்புவதற்காக, அரசியலாக்குவதற்காக பயன்பட்டுக் கொண்டிருக்கிறதே தவிர உண்மையான தீர்வும் கொடுக்க தயாராக இல்லை. இப்ப பாருங்க, கிருஷ்ணா நதி நீரை கொண்டு வந்து வைகையோடு சேர்ப்பதற்கான மிகப்பெரிய பிரம்மாண்டமான திட்டம் 10 இயர் ப்ராஜெக்ட். இன்னும் பல வருஷங்கள் ஆகும். இப்பதான் வந்து ஆந்திரா எல்லை தாண்டி வந்துட்டு இருக்கு. அது வந்ததுன்னா தமிழகத்துக்கு இந்த காவிரி நடுவர் ஆணையத்திலிருந்து வரக்கூடிய டிஎம்சி விட பல மடங்கு அதுல இருந்தே வரும். அதை பத்தி யாராவது பேசுறாங்களா? இதை பத்தி சொல்லக்கூட தயாரா இல்லை. சொல்லணும்னா அது பாஜக அந்த இதை அறுவடை செய்து விடுமோ அந்த பயம். நாட்டை பற்றி யாருக்கும் கவலையே இல்லை, மக்களை பற்றி கவலையே இல்லை. ஆனால் சத்தம் போடாமல் பாஜக மட்டும்தான் நாட்டுக்காக நல்லது செய்து கொண்டிருக்கிறது. அதை கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாஜக தவறிவிட்டது கட்சி. அதுதான் என்னுடைய வருத்தம். இப்பவே கூட ஏற்கனவே காவிரிக்காக வந்து உண்ணாவிரதம் இருந்தவர் ஜெயலலிதா. அதன் மூலமாக தான் விவசாயிகள் மத்தியெல்லாம் ஒரு பெரிய அளவு போய் சேர்ந்தாரு. ஒரு மாதத்திற்குள் 232 சம்பவங்கள் நடந்திருக்குன்னு இப்ப இந்த தாவேக அரசாங்கத்தை பற்றி பலரும் இப்ப பேச ஆரம்பிச்ச உடனே நாளைக்கே கூட இன்னைக்கு நடக்காமல் இருக்கலாம். அவரும் இது போல நீங்க சொல்றது மாதிரி இதை வைத்து அரசியல் பண்ணுவதற்கு நானும் ஒரு உண்ணாவிரதம், ஒரு டோக்கனிசம் தானே. ஆமா, இப்பதான் உடனே அந்த இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற பாருங்கள், தமிழர்களுக்காக தன்னையே வருத்தி கொண்ட ஹேண்ட்ஸம் சிஎம் அப்படின்னு கூட நாளைக்கு ட்ரெண்டிங், ஹேண்ட்ஸம் சிஎம் ஆஃப் இந்தியா அப்படின்னு ட்ரெண்டிங் பண்ணுவாங்க. நமக்காக அவர் சாப்பிடாம இருக்காரு, அண்ணா நமக்காக சாப்பிடாம இருப்பாங்க ஒரு நாள் அப்படின்லாம் கூட பறக்கும். எனக்கு தெரிஞ்சு இது விரைவில் நடக்கும் அப்படின்னா, ஏன்னா அரசியல் நடந்ததால் இதை வைத்து அங்க ஒரு அரசியல் நடக்கும். அங்க மாண்டியாவிலே தமிழர்களை தாக்குவார்கள், அதை வச்சு திருப்பி இன்னொரு உண்ணாவிரதம் இங்க நடக்கும். ஏன்னா அங்க மீண்டும் காங்கிரஸ் வந்து தன்னை தகவலித்துக் கொள்வதற்காக பண்ணும். ஆகவே 2 பேரும் இப்படி மாறி மாறி டிராமா ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். பலியாகக்கூடிய இந்த பக்கம் தமிழர்கள், அந்த பக்கம் கன்னடியர்கள், 2 பேரும் அடிச்சிட்டு இருப்பாங்க. இதுதான் நடக்க போகிறது. ஆகவே மீண்டும் திமுக எடுத்த அதே பிரிவினைவாத அரசியலை தாவேகா என்ற பெயரில் வேற லேபிள்,
வேற பேனர் ஒட்டி இவங்க நடத்திட்டு இருக்காங்க. அதான் சொல்லிட்டாரு வீரமணியும். ம். இது அதோடைய தொடர்ச்சி தானே. ஒரு பாட்டில்ல ஏதோ ஒரு கெமிக்கல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு தேவையில்லாத கெமிக்கல், அதை பார்த்தா அதுக்கு தேவையில்லாத கெமிக்கல் தெரியும். அதை எடுத்துட்டு அந்த லேபிளை கீழ்ச்சிட்டு வேற லேபிள் விட்டு நமக்கு என்ன தெரிய போகுது, உள்ள அதே சரக்கு தான். ஆகவே மாற்றம் என்பது வரவில்லை. தாவேகா என்ற பெயர் மட்டுமே, லேபிள் மட்டும்தான் மாறி இருக்கின்றதே தவிர தமிழகத்தில் எந்த மாற்றம் வரவில்லை, வரப்போவதும் இல்லை. தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும்.